சார் விவசாயிகளுக்கு வந்து எல்லா விதமான கிராப்ஸ்மே எந்த ஃபார் எக்ஸாம்பிள் பயிர்கள்ல இருந்து ஏன் தென்னை மரத்துக்கு கூட பாக்கு மரத்துக்கு கூட ட்ரோன்ல ஸ்ப்ரே பண்றாங்க சில ஏரியாஸ்ல. ஸோ எல்லா விதமான கிராப்ஸ்மே இந்த ட்ரோன் மூலமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 10,000 ரூபா நீங்க ஒரு நாளைக்கு ஈஸியா சம்பாதிக்க முடியுங்க. இந்த ட்ரோனுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 2 மாசத்துல உங்களால் எடுத்துட முடியும். லைவா உங்களுக்கு கேமராவோட அப்டேட் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எல்லா விதமான ஆக்சிடென்ட்ஸையும் தடுக்க முடியும். உண்மையாக முக்கியமான பாயிண்ட் வந்து சென்சார்ஸ், அப்டக்கிள் சென்சார், டெரைன் சென்சார், 2 சென்சார் கொடுத்துருக்கோம். ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, மரம் இருக்கு அப்படின்னா சென்சார் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த ட்ரோனை உங்களுக்கு ஆக்சிடென்ட் இல்லாமல் காப்பாற்றும். உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதிய டெக்னாலஜி ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிமோட்டை வச்சு விவசாயி ஆகிய நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரோனை வந்து நீங்களும் பறக்கவில்லாங்க. இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 3 நிமிஷத்தில் நீங்கள் 1 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து விவசாயத்தில் மருந்தடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலே போதும், இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்துறது, ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது மூலயமா நீங்கள் உங்கள் ஊரில் இதை ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருவின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கம்பெனியோட நிறுவனரை போயிட்டு சந்தித்து நம்ம முதல் முறையாக இந்த கம்பெனிக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு சந்தித்து பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எங்களுக்குமே எங்கள் சேனலுக்குமே இன்வைட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து விவசாயிகளுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா நாங்களும் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட புது டெக்னாலஜிஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்கள் வீடியோலாம் பார்க்குறப்போ. நிறைய வீடியோஸ் வந்து விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து போட்டு விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் நம்ம உழவின்றி உணவில்லை சேனல் வந்திருக்கோம். ஸோ உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிமுகப்படுத்துங்க சார். வணக்கம் சார். என் பேர் வந்து ரிஷிங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கள் அப்பா ஆரம்பிச்சது கம்பெனிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். அக்ரி மிஷினரியில் ஸ்டார்டிங் வந்து ஒரு விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் எல்லாமே A to Z பண்ணுறோம். ஓகே சார். இப்போ நியூ ஏஜ் டெக்னாலஜியாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ட்ரோன் டெக்னாலஜி, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியாக வளர்ந்துட்டு போகிறோமோ, சார் வந்து விவசாயத்தில் விவசாயிகளுக்காக டெக்னாலஜியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சார் இன்னைக்கு வந்து என்ன காமிக்க போறீங்க ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் அண்ட் யூனிக் ப்ராடக்ட்டுங்க சார். நம்ம சைஃப்ரோவோட ட்ரோன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைவான கம்பெனிஸ் தான் DGCA அப்ரூவ்டு ட்ரோன் சேல் பண்றாங்க. அது நம்ம சைஃப்ரோ நிறுவனமும் ஒண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட்டா இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே சார். இது வந்து அப்போ ஒரு பெரு விவசாயிக்கான வீடியோ தான்? அப்படி இல்லைங்க, இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட மோட்டிவே வந்துட்டு, என்னோட டீமோட மோட்டிவே வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் கையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மொபைலோ இல்லை ஒரு ரிமோட்டோ கொடுத்தரணும். அந்த ரிமோட்டை வச்சு அவர் எல்லா விதமான விவசாயமே பண்ணணும். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் வீடர்ஸ் பண்ணுறோம், ரிமோட் கண்ட்ரோல் பவர் வீடர்ஸ் பண்ணுறோம், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்ஸ் பண்ணுறோம், ரிமோட் கண்ட்ரோல் மோட்டர் ஸ்டார்டர்ஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். அது மாதிரி A to Z ஒரு ரிமோட்டை வச்சு எல்லா விவசாய வேலையுமே ஒரு யங்ஸ்டர் பண்ணிடும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எங்கள் சைஃப்ரோட டீமுமே. எங்கள் சைஃப்ரோட டீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 27 இயர்ஸ்ங்க சார். எல்லாமே யங்ஸ்டர்ஸ். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அப்போ இதை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் அவங்க ஏரியாக்குள்ள. கண்டிப்பா. ஓகேங்க சார். இதை பற்றி சொல்ல முடியுமா நம்ம நேயர்களுக்கு? கண்டிப்பாங்க சார். ட்ரோனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஸோ இது வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சரல் ட்ரோனுங்க. ட்ரோனில் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து குவாட் காப்டர்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸா காப்டர்னு சொல்லுவாங்க. குவாட் காப்டர்னா 4 ஆம் 4 மோட்டர் இருக்கும். ஹெக்ஸா காப்டர்னா உங்களுக்கு 6 ஆம் 6 மோட்டர் இருக்கும். ஸோ 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஹெக்ஸா காப்டர் தான் பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு மிஷின் வந்து 100% ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஹெக்ஸா காப்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 3 மோட்டர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும், 3 மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும். இதுதான் பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ரெண்டாவது நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ். நம்ம யூனிக் பாயிண்ட்ஸ் என்ன, ட்ரோன் வந்து நீங்களே அக்ரிகல்ச்சர் ட்ரோன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வீடியோ வரும். பட் நம்ம சைஃப்ரோவோட யூனிக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர், இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓன் அப்ளிகேஷன். சைஃப்ரோவோட ஓன் ஃப்ளைட் கண்ட்ரோலரு. இது நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் நம்ம ஓன் அப்ளிகேஷன். ரெண்டாவது வந்து எல்லாருமே உங்களுக்கு மார்க்கெட்டில் கொடுக்கலாம் ஒரு ரிமோட் கொடுப்பாங்க. அந்த ரிமோட்டில் நீங்கள் ஃபோனை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஃபோனை எக்ஸ்ட்ராவாக போட்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஃபோனுக்கு ஒரு காலோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கட் ஆகும். அந்த கட் ஆகிற கேப்பில் உங்களுக்கு ட்ரோன் போய் இடிச்சு உங்களுக்கு கிராஷ் ஆகிடும். பட் நம்ம வந்து உங்களுக்கு MK15 அட்வான்ஸ் ரிமோட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே இன்பில்ட் டிஸ்பிளேயோட வரும் இந்த ரிமோட்டு. இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு கேமராவோட அப்டேட் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான ஆக்சிடென்ட்ஸையும் தடுக்க முடியும். உண்மையாக முக்கியமான பாயிண்ட் வந்து சென்சார்ஸ், அப்டக்கிள் சென்சார், டெரைன் சென்சார், 2 சென்சார் கொடுத்துருக்கோம். ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, மரம் இருக்குது அப்படின்னா சென்சார் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த ட்ரோனை உங்களுக்கு ஆக்சிடென்ட் இல்லாமல் காப்பாற்றும்.
அடுத்த முக்கியமான விஷயம், எங்களோட பேட்டரி வந்து 30,000 mAh பேட்டரி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் பேட்டரியை சார்ஜ் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ணிங்கன்னா 4 டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம். 4 டேங்க் அப்படின்னா ஒரு டேங்க் வந்து 1 ஏக்கரா கணக்கு, 4 டேங்க்னா 4 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணலாம். பட் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பேட்டரி போட்டு அடிச்சிங்கன்னா 2 டேங்க் தான் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியும். நம்மளோட சைஃப்ரோவோட ட்ரோனில் நீங்கள் 4 டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் நாசில்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் நாசில் கொடுத்துருக்கோம். மற்றவங்கெல்லாம் வந்து வெறும் பேசிக்கான உங்களுக்கு சிங்கிள் நாசில் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சென்ட்ரிஃபியூகல் நாசில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எங்கள் ட்ரோனோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அடுத்து பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி வரலாம், ஒரு ட்ரோன் வாங்கி நான் என்ன பண்ணுறது, ட்ரோனை வாங்கி எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா கேள்வி வரலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு போட்டியே இல்லாத தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் டெக்னாலஜி தான். இது எதனால் நான் ஒரு போட்டியே இல்லாத தொழில் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கி ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெவன்யூ வரும், ஒரு சிம்பிளாக ஒரு ROI கால்குலேஷன் பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணி தரக்கு, ட்ரோனை வச்சு ஸ்ப்ரே பண்ணி தரக்கு 500 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏரியா டு ஏரியா மாறுது. ஸோ அவங்களே ஒரு ஆம்னி வண்டியில் வந்து ட்ரோனு இந்த செட்டப்பெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு டேங்குக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ட்ரோன் வாங்கி நீங்கள் இது பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு டேங்க்குக்கு நீங்கள் பேட்டரிக்கு 100 செலவு வச்சுக்கிறேன். அடுத்தது நீங்கள் வந்துட்டு போகிற பெட்ரோல் செலவு, உங்கள் ஜென்ரேட்டர் பெட்ரோல் செலவு, அதுக்கு ஒரு 100. ரெண்டாவது உங்களோட லேபருக்கான பைலட் சம்பளம், அவங்களுக்கான கன்வீனியன்ஸ் சார்ஜ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 300 உங்களுக்கு செலவாகும். ஒரு டேங்குக்கு நீங்கள் 500 வாங்கினாலும் ஒரு டேங்குக்கு உங்களுக்கு 200 மிச்சமாகும். சீசன் டைம் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 80 டேங்க் ஒரு நாளைக்கு அடிக்க முடியும். நான் 50 டேங்க்னே வச்சுக்கிறேனே, 50 × 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 நீங்கள் ஒரு நாளைக்கு ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்க. இந்த ட்ரோனுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 2 மாதத்தில் உங்களால் எடுத்துட முடியும். இந்த ட்ரோனுக்கு எல்லா விதமான ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா EMI ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க் லோன் ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொட்டேஷன் கொடுத்து உங்கள் பேங்க்லேயே நீங்கள் போய் அப்ளை பண்ணி லோனும் வாங்கிக்கலாங்க. சார், இப்போது முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து இது எந்தெந்த பயிருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயன்படுத்தும் சார்? விவசாயிகள் வந்து எல்லா விதமான கிராப்ஸ் பண்ணி, எந்த ஃபார் எக்ஸாம்பிள் பயிர்கள்லேருந்து ஏன் தென்னை மரத்துக்கு கூட பாக்கு மரத்துக்கு கூட ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க சில ஏரியாஸில். ஸோ எல்லா விதமான கிராப்ஸுமே இந்த ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். இப்போ ஒரு ஃபார்மர் வாங்குறாருன்னா இதை வந்து அவருக்கு வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அந்த மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி வந்து இப்போ யங்ஸ்டருக்கு தான் இது கனெக்ட் ஆகும். ஆமாங்க. ஸோ இப்போ ஒரு 40-45 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி இதை நீங்கள் கனெக்ட் சார்? கரெக்ட். எப்படின்னா ட்ரோனை பொறுத்தளவுக்கு சார், ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி ட்ரோன் லைசன்ஸ் வாங்கணும் சார். இப்போ கார் ஓட்டுறதுக்கு எப்படி கார் லைசன்ஸ் கம்பல்சரியோ, ட்ரோன் ஓட்டுறதுக்கு ட்ரோன் லைசன்ஸும் கம்பல்சரிங்க. ஸோ அந்த லைசன்சிங்கும் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட ட்ரோன் வாங்குறாங்க அப்படின்னா, இல்லை வாங்காட்டியும் லைசன்சிங் மட்டும் வேணுனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 7 days வந்து அதுக்கு தனியாக RPTO இருக்குது சார். அந்த RPTOவில் போய் அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்க DGC அப்புறம் லைசன்ஸோட கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரோன் ஃப்ளையே பண்ண முடியும். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேசிக்காக எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவோம். எங்ககிட்ட ட்ரோன் வாங்க ஸ்பெஷலாக நாங்கள் என்ன ட்ரைனிங் தருவோம்னா, ட்ரோனில் வர சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்களே எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், அவங்களே எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருவோங்க. ஓகேங்க சார். அப்போ இது வந்து ஒரு நவீனமான ஒரு மிஷின் சொல்லலாமா? வேலையாட்களை வந்து குறைக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு வந்துங்க வெறும் 3 நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிட முடியும். எந்த மிஷினால பண்ண முடியும், எந்த மிஷினாலே பண்ண முடியாது. ஸோ ட்ரோன் இன்னைக்கு விவசாயத்தில் வந்து இன்றியமையாத ஒரு மிஷினுங்க. சரிங்க சார். இப்போ இது விவசாயிகள் வந்து பயன்படுத்தினதுக்கப்புறம் ஃபீட்பேக் எப்படி சொன்னாங்க சார் உங்ககிட்ட? ஸோ விவசாயிகளை பொறுத்தவரை நல்ல ஃபீட்பேக் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய ட்ரோன்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே நல்ல ஃபீட்பேக் இருக்குங்க சார். இது ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவுக்கு புதுசாக இருந்தாலும் கடந்த 5 வருஷமாக எல்லா மாநிலத்திலையுமே வந்து நல்ல பெருமளவில் போயிட்டுருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் இருக்குங்க. பட் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஹெக்டேர்ஸ் வந்து லட்சக்கணக்கான ஹெக்டேர் இருக்குது நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது. இனி 1% கூட ட்ரோன் வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணவே கிடையாது. அதனால தைரியமாக ஒவ்வொரு யங்ஸ்டருமே இந்த ட்ரோனை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாங்க, போட்டியே இல்லைங்க. ஆமாங்க சார். ஏன்னா இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ ஒரு வில்லேஜ்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அவங்க நிலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சேம் டைம் அவங்க ஒருத்தவங்க பயன்படுத்தினா தான் அந்த ஊருக்கே வந்து அது போய் சேரும் கிராமத்தில். ஸோ அப்போ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒரு இவங்க ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு நீங்கள் விவசாயம் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, வேறு தொழில் இல்லாமல், இப்போ நீங்கள் டிராக்டர் வாங்கி வெயிலில் போயிட்டு ஓட்டுறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த தொழிலையும் நீங்கள் சேர்ந்து பார்க்கலாம். ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கும். சார், நீங்கள் வந்து எங்கள் சேனலை இன்வைட் பண்ணி இதை தெரியப்படுத்தினதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த ட்ரோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்ராக்டிவான ஆஃபர் ப்ரைஸில் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த பற்றின மேலும் டீட்டெயில்ஸ்க்கு கீழே ஸ்கொயர் சேல்ஸ் டீமில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கே இந்த ட்ரோனை புக் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு போட்டியே இல்லாத தொழிலை ஆரம்பிங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.